இந்த சிதம்பர ரகசியம்னு ஒன்று சொல்றாங்க. சிதம்பர ரகசியம்னா என்ன? ஊரநடிகள் ஒரு முறை அதை தெளிவுபடுத்தினார். சிதம்பர ரகசியம்னா என்ன? 5 பூதங்கள். காஞ்சிபுரத்திலே பெருமான் மண்ணாய் இருக்கிறார். அதனாலே காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரருக்கு அபிஷேகம் கிடையாது, புனுகுதான் சாத்துவாங்க. அது மண்ணுக்கு அடையாளம். திருவானைக்காவல்ல சிவலிங்கம் அப்புலிங்கம், கீழே இருந்து தண்ணீர் ஊறும், அது நீருக்கு அடையாளம். திருவண்ணாமலையிலே காலையில 4 மணிக்கு போனா கூட அனல் அடிக்கும். யாருகிட்ட? சிவலிங்க பெருமான் கிட்ட. அது அக்னியினுடைய அம்சம். திருக்காலத்திலே அந்த தீபம், சிவலிங்கத்துக்கு முன்னால் இருக்கிற தீபம் ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்? சிவலிங்கம் காற்று, அதனால ஆடுது. இப்ப 4 பூதம் ஆச்சா, 5வது பூதம் என்ன? நம்முடைய ஆகாசம். ஆகாசத்தை பார்க்க முடியுமோ? முடியாது. ஆகாசம் போக போக போய்கிட்டே இருக்கும். நடராஜாவுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற வெளி இருக்க, அந்த வெளிதான் ஆகாசம். அதை பார்க்க முடியாது. அதனால அதை சிதம்பர ரகசியம் என்றார்கள். மோட்சம்னா என்னங்கிறீங்க? ரொம்ப பேர் நினைக்கிறான் அது எங்கேயோ இருக்கு. அங்கே ஊர்வசி இருப்பா, ரம்பை இருப்பா, திலோத்தமை இருப்பா, அங்கே அந்த யானை இருக்கும். என்ன யானை? ஐராவதம் இருக்கும். உச்சேஸ்வரவசர் ஒன்றும் இருக்காது. ஒளியும் வெளியும் தான் மோட்சம். ஸ்பேஸ் அண்ட் லைட். நான் முன்னையும் சொல்லி இருக்கிறேன். ஒளியும் வெளியும் எங்க இருக்கோ அதுக்குத்தான் மோட்சம்னு பேர். மனசு நிம்மதியா வெட்ட வெளியிலே ஒளியிலே எல்லாத்தையும் விட்டு விட்டு அமைதியாய் உட்கார்ந்து இருக்க பாருங்க, அதுக்குத்தான் மோட்சம்னு பேர்.